கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் பாஸ்டர் போஸ் மோசஸ். நான் ஏலப்பாறையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். நான் இந்து குடும்பத்தில் பக்தி வைராக்கியமாய் வளர்க்கப்பட்டவன். என்னுடைய அம்மா 21 சாமி கொண்டாடியும் குறி சொல்கிறவர்களுமாய் இருந்தார்கள். சின்ன வயதிலிருந்தே நாங்கள் பக்தி வைராக்கியமான வளர்க்கப்பட்டு ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் வளர்ந்து வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நான் பூசாரியாகவும் எங்கள் அம்மா குறி சொல்லுகிறவர்களும் நான் அதற்கு பூசாரியாகவும் நான் இருந்தேன். 2 வருஷம் சபரிமலைக்கு கூட நான் போயிருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்னதான் பக்தி வைராக்கியமும் வளர்க்கப்பட்டிருந்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானமும் ஒரு நிம்மதியும் இல்லாத நேரமாக இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்வது என்று என்னால் ஒன்றுமே சொல்ல முடியலை. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆவி உள்ளே இருந்து சொல்லுது, நீ சாகு, நீ சாகு, நீ சாகு, நீ சாகணும்னு இப்படியே சொல்லி கொண்டிருந்த ஒரு ஆவி இப்படி சொல்லி கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு சாகும்படியான ஏதோ ஒன்று ஏவி கொண்டு இருக்கிறது, நான் மரித்து போவேன், 7 நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன். இந்த ஆவி சொல்லுது 7 நாள் தான் நீ இருப்ப, 7 நாள் கழிச்சு நீ செத்து போயிடுவ இப்படின்னே சொல்லிட்டு அந்த ஆவி தான் என்கிட்ட சொல்லுது, நீ போய் விஷம் வாங்கி கொண்டு வந்து வச்சிரு, 7வது நாள் நீ மரித்து போவாய், நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று சொன்ன பொழுது நான் அந்த விஷ மருந்தை வாங்கி கொண்டு வைத்து எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா நான் சாக போகிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ரொம்ப கவலையோடு சங்கடத்தோடு சொன்னாங்க, நீ சாக வேண்டாம்டா, நீ உயிரோடு இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் அந்த ஆவி இடத்துல எவிக்கொண்டே இருந்தது, நீ சாகணும், நீ இருக்கக்கூடாதுன்னு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இப்படியான நாட்கள் கடந்து சென்றது. வெள்ளிக்கிழமை ஆனபோது ஒருவர் வந்து என்கிட்ட ஆண்டவரை குறித்து சொன்னார், இப்படி நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளு, ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்கு, அந்த கூட்டத்துக்கு நீ வா இன்னும் என்ன கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் கூட்டத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற நான் ஒரு பயங்கர இந்துல பக்தி வைராக்கியமாக இருந்தாலும் எனக்கு இந்த ஊழியக்காரங்க கிறிஸ்து இயேசுவை எனக்கு பிடிக்காது. நான் அதில் வைராக்கியமாக இருந்தவன். நாங்கள் கும்பிடுற தெய்வம் எங்களை விடுவிக்காதா இப்படியெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் அப்படி சொன்ன போதிலும் கூட எனக்குள்ள இன்னொரு ஒரு மனசு சொல்லிச்சு, சார் நீ தான் சாக போறிய, நீ போ, கடைசி இந்த கூட்டத்துக்காவது போயிட்டு வா அப்படிங்கிற ஒரு மனசு சொல்லிச்சு. நான் அவங்க கூட அந்த தம்பி கூட அந்த கூட்டத்திற்காக நான் போனேன். ராத்திரியில் அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் பேச ஆரம்பித்தார். இப்படின்னா அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனமாக சொல்றார். இது எனக்கு புரியலை. இப்போ என் பேரை சொல்லி சொல்றாரு. அப்போ என்னுடைய பேர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு என் பேர் போஸ், ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு என் பேர் மோசஸ். ஆக 2 பேரும் சேர்ந்து தான் மோசஸ் ஆக எனக்கு அந்த பேர் சூட்டப்பட்டது. அப்போ அந்த ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி, நீ சாக போகிறாய், விஷம் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிற, சூசைடு பண்ண போகிறாய், நீ எனக்கு தேவை, உன்னை என்னுடைய ஊழியத்துக்காக நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு என் பேர் சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்ன உடனே நான் என்னை கூட்டிகிட்டு போன சகோதரனோடு சண்டை போடுறேன். நீ எப்படி என் பேரை சொல்லலாம், நீ எப்படி அவங்ககிட்ட போய் என்னை குறித்து சொல்லலாம்னு சொல்றேன். அப்போ அவர் கூட்டிகிட்டு போனவர் சொல்றாரு, ஐயோ அப்படி நான் ஒன்றுமே சொல்லலை, உங்கள் கூட தானே நான் இருக்கிறேன்னு சொல்லி என்னோடு கூட சண்டை போடுறாரு. இப்படி தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே எப்படி நான் சொன்னேன். அப்படியே நான் அங்கே இருந்துட்டேன். மறுபடியும் 3 முறை நீ என்னுடைய ஊழியம் செய்யணும், உன்னை நான் அழைச்சிருக்கிறேன் என் ஊழியத்துக்காக, உன்னை இந்த மரணத்திலிருந்து விடுவிச்சு வல்லமையாய் நான் உன்னை கொண்டு நடத்துவேன் என்று 3வது முறையும் சொன்ன பொழுது நான் அப்படியே மெய் மறந்தாங்க, அப்படியே இருந்துட்டேன். ராத்திரி முழுவதும் பிரேயர் நடக்கு, காலையிலிருந்து ஞானசெல்லாம் கொடுக்காங்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஏதோ செய்து முடிஞ்ச பிற்பாடு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே சனிக்கிழமை நான் வீட்டுக்கு திரும்பி வருகிறேன். சனிக்கிழமை திரும்பி வந்த உடனே எனக்கு அந்த மரண பயம் என்னை விட்டு நீங்கி போனது. நான் உடனே என்ன செய்கிறேன், அந்த உள்ள இருக்கிற ஒரு ஆவி சொல்லுது, இந்த விஷத்தை எடுத்து தூர கொண்டு, யாரும் இல்லாத இடத்துல கொண்டு தூர எரிஞ்சிட்டு வான்னு. நான் அதை கொண்டு எரிஞ்சிட்டு வந்துட்டேன். வந்த உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா, நம்ம மாதிரி ஒரு ப்ரேயருக்கு போனேருந்து நான் மறிக்கணும் அப்படிங்கிறதான எண்ணம் என்னை விட்டு நீங்கிருச்சு, நான் இனி மறிக்க மாட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழுவேன் அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். சரி அப்படின்னு அந்த மரண பையனை விட்டு போயிட்டு மறுநாள் 2வது நாள் அவங்க என்ன செய்தாங்க, என்னை கூட்டிகிட்டு போனாங்க. 2வது நாள் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் எஸ்டேட் லைன்ஸில் என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரேயருக்காக கூட்டு போனோடனே நான் அங்கேயும் உட்காந்துருந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்திரிச்சு ஒரு சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சாட்சி சொல்லுவது, நான் இந்துவாக இருந்து பூசாரியாக இருந்து இப்படியெல்லாம் நான் பூசை பண்ணியிருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் நான் செய்திருக்கிறேன், சாட்சினா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது, என்ன சாட்சி சொல்ல அப்படின்னு கேட்டேன். நீங்கள் எந்திரிச்சு நான் ஒரு பாவி, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு என்னை ரட்சிக்கணும்னு சொல்லி மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு நான் எழும்பி நின்று சொல்லுவேன். நான் என்ன சொன்னோம்னே எனக்கு தெரியாது. எந்திரிச்சு நான் ஒரு பாவின்னு தான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நான் சொல்லியிருப்பேன். 3/4 மணி நேரம் கழிஞ்ச உடனே என் சரீரம் முழுவதும் வியர்த்து
ஒரு மழை பெஞ்சு சரியத்தில் தண்ணி எப்படி ஓடும் அப்படி சரியத்திலிருந்து தண்ணி ஓடுகிறது. நான் அப்படியே கண்ணை திறந்து பார்க்கிறேன். அவர்கள் எல்லாம் அந்த வீட்டில் கூட்டம் நடக்கிற வீட்டில் ஏதோ ஒரு பெரிய குழிக்குள்ள இருக்கிறது போல தெரியுது. நான் ஒரு உயர்ந்த ஒரு உன்னத இடத்துல இருக்கிறதை போல எனக்கு என் கண்ணில் தெரியுது. அப்போ உடனே இவங்கெல்லாம் கையடிச்சாங்க. ஐயா போசண்ணே சாட்சி சொல்லிட்டாருன்னு சொல்லி கையடிக்காங்க. அப்படி கையடிச்ச உடனே நான் அப்படியே கீழே உட்காந்துட்டேன். அப்படியே கீழே இறங்கி கீழே உட்காந்துட்டேன். உட்காந்து கழிஞ்ச உடனே அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி போசனை நல்லா சாட்சி சொல்லிட்டாரு, என் போசனை கர்த்தர் ரட்சித்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப மோசமாக இருந்தவன். கிறிஸ்தவங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஆமாம், இயேசுனா எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அதில் இந்துல பக்தனாக இருந்ததுனால இவங்க இந்த கிறிஸ்தவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க இது இப்படி சொன்ன உடனே அண்ணன் சாட்சி சொல்லிட்டாரு, இயேசு நிச்சயமா அண்ணன் ஆண்டவர் தெரிந்தெடுத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. 3வது நாள் மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் ப்ரேயர் நடக்கு. அங்கே ப்ரேயர் நடக்கும்போது அப்போ ஆண்டவர் என் கூட பேசினார். அப்போ ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்டேன். 3வது நாள் ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்கேன். நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன், அந்நிய பாசையோடு கூட உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமே, நீ இங்கே இருக்கிற 5 பேர் தலையில் கையை வச்சு நீ செவி, நான் அவங்களை அபிஷேகத்தினால் நிரப்புவேன் அப்படின்னு ஒரு சத்தம் என் செவியில் வந்து கேட்டது. என் இருதயத்தில் தோன்றி என் செவியில் வந்து கேட்ட உடனே நானும் அந்த வீட்டில் அவன் செபிக்கும் பொழுது என்னுடைய முழங்காலெல்லாம் எப்படியோ உடைஞ்சு அப்படியே ரத்தம் ஓடுது. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் 5 பேர் தலையில கையை வச்சு நீ ஜோம் பண்ணு அப்படின்னு. ஜோம் பண்ணா 5 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. இப்போ அதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு பிற்பாடு ஞானசானம் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அன்று முதல் ஞானசானம் எடுத்து நான் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யும்படி நான் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வாலிப காலத்துல என்னை ரட்சித்து என்னை வேறுபரித்து தெரிந்தெடுத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் என்னை ரட்சிக்கலனா, அவர் என் பாவத்தை மன்னிக்கலனா, நான் மரித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாயிருக்கும். என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை வேறுபரித்தார். இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்து கிட்டத்தட்ட 46 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். என்னை நடத்தி வருகிற தேவன் உண்மை உள்ள தேவன். நீங்களும் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் இந்த இயேசுவை நீங்கள் நம்பி வரும்போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, உங்க பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, இயேசு உங்களை மரணத்திலிருந்து மாத்திரமல்ல எவ்வளவு பெரிய காரியத்தில் இருந்தாலும் உங்களை விடுவித்து தப்புவித்து ஒரு நல்ல தேவ மகனாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் என்னை மாற்றினார். என்னை மாற்றி என்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி கர்த்தர் எங்களை அழைத்து எங்களை தெரிந்து கொண்டார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறக்காத தேவன், எங்களை மறக்காதவராய் தேவன் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அதே போல இந்த சாட்சி சொல்லும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் உங்களையும் ரட்சித்து வேறுபரித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அந்த விக்கிரக ஆராதனை முழுமையாய் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். எங்க அம்மா 21 சாமி கொண்டாடியா இருந்த போதிலும் கூட, குறி சொல்லுகிறவளாக இருந்த போதிலும் கூட எங்க அம்மாவை ரட்சிக்கப்பட்டாங்க. நாங்கள் முழு குடும்பமாய் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு எங்க அம்மா 103 வயசு வரை வாழ்ந்து ஒரு வியாதி இல்லாதபடிக்கு மரித்தார்கள். அப்படிப்பட்டதான எங்களுடைய குடும்பத்துல 10 பேர் என் கூட பிறந்ததில்லை. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து என்னை தெரிந்தெடுத்த தேவனுக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த இயேசுதான் தேவன், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் உண்மையுள்ள தேவன். எத்தனையோ தெய்வங்களை ஆராதிச்சேன், ஒரு தெய்வம் கூட என்கிட்ட பேசல. நீ மறிக்க வேண்டாம், நீ எனக்கு தேவைன்னு சொல்லல. ஆனா இயேசு என்னோடு கூட பேசினார். இயேசு என் மரணத்திலிருந்து என்னை விடுவித்தார். தற்கொலை ஆவியிலிருந்து என்னை விடுவித்த தேவன் இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கை மாறும், உங்க ஜீவிதம் மாறும். இந்த பூமியில அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்தினுக்குள்ளேயும் அவர் உங்களை கொண்டு போய் சோத்திரம் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ள உங்களை பங்காளிகளாய் மாற்ற அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். என்னை நடத்தின தேவன், என்னை அழைத்த தேவன், எனக்கு மரண தருவாயிருந்து எனக்கு விடுதலை தந்த தேவன். இன்றைக்கு நான் உயிரோடு இருந்து கர்த்தருடைய வேலையை செய்யும்படி அந்த நாட்கள்ல இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளலனா இன்றைக்கு நான் இந்த சாட்சியை சொல்லியிருக்க முடியாது. நீங்கள் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட மனுஷனாயிருந்தாலும் நீங்கள் இயேசுவை தேடி நம்பி வருவீர்களானா அவர் உங்களுக்கு விடுதலை தந்து என்னை ரட்சித்த தேவன், என்ன வேறுபரித்த ஆண்டவர், உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறாத தேவன். யாராலையும் விடுவிக்கப்பட முடியாது. ஆனா இயேசு எனக்கு விடுதலை தந்தார், இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு எனக்கு மறிக்க போற என்னை விடுவித்தார். அந்த நாட்களில் அந்த கூட்டத்தில் நான் பங்கெடுக்கலனா இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருந்திருக்க முடியாது. அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார்.
ஆமென். இந்த இந்த சாட்சியை கேட்கிற நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். மனம் திரும்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இயேசு பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு உயிர் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆண்டவர் என் கூட பேசினார். ஆமென். என்னை கரம் பிடித்து வழி நடத்தினார். ஆமென். இன்றைக்கு ஏசப்பா எங்களுடைய குடும்பத்தை அற்புதமாய் ஊழியத்துல ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சோத்திரம். இந்த சாட்சி கேட்கிற நீங்களும் ஆமென் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வாராக என்று சொல்லி நான் கூறிக்கொண்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். ஆமென்.